மேடம் சீஃப் மினிஸ்டர் விஜய் மீட் பண்ணது என்ன சொன்னது ஐயா சொல்லுங்க. நீங்க என்ன ஆக்சுவலா அமர்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, என்னமா சொல்லுங்க. நான் சொன்னேன் எனக்கு எதிர்பார்க்கல. நான் சொன்னேன் என் கண்ணுக்கு ஒளி தந்த வரும் தமிழகத்துக்கு ஒளி தந்தவரையும் நான் ஒரு சேர பார்க்கறது என் பாக்கியம். இந்த கண்ணால பார்க்கறது ரொம்ப பாக்கியம். எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். சிஎம் சார் ரொம்ப கைண்டு, இப்படி ஒரு எமோஷன் ஆகாதேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்து என் முன்னால் நிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்க்கல, அப்படியே நிக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் கையை பிடிச்சி என்னமா ஆச்சுலாம் கேட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் இது அன்எக்ஸ்பெக்டட், சிஎம் சார் இவ்வளோ கைண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம பக்கத்துல இருக்க பேஷண்ட் இருக்கு. ஜஸ்ட் டு டெல் ஆல், மேடம் பேசுறேன் இப்போ. அவர் எக்ஸ் கவர்னர், that time she was the governor of Pondicherry and Telangana, Miss Tamilisai, our sister. So madam called me up, governor, at that time and said my sister கிட்ட ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் இருக்கு கண்ணுல, நான் அம்சறேன், நான் ட்ரீட் பண்ணேன். அப்புறம் மேடம்க்கு அப்போ நம்ம பினோல் பிளாஸ்டிக் பண்ணது. பட் she will explain more. 2026ல பின்ஹோல் சர்ஜரி பற்றி டாக்டர் சொன்னாங்க. நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட், ஏன்னா 2023ல உள்ள கண்ணு போயிடும்ன்ற ஸ்டேஜில் உள்ளதே காப்பாற்றி கொடுத்தாங்க. அவங்க கண்ணு திருப்பி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நான் ஃபுல் கான்ஃபிடென்ட். என்ன டாக்டர் நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் ஓகே அப்படின்னு பின்ஹோல் சர்ஜரி பண்ணி விதின் ஒரு 3 ஹவர்ஸில் நான் செக் பண்ணப்போ ஐசைட் அவ்வளோ நல்லா தெரிஞ்சுது. எனக்கு இது ஏன் ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு வாட்டி பேசுகிறப்ப ஏன் எமோஷன் ஆகுதுன்னா, அந்த 2023லேருந்து 2026 வரைக்கும் ரைட் ஐயில் வந்து கண்ணு சுத்தமாக ரொம்ப டல் விஷயம், அது மறந்துடும் நமக்கு. அப்போ அப்படியே போயிட்டு இருக்கப்போ எப்போ பார்த்தாலும் ரைட்டு காலில் இடிச்சு அந்த ரைட்டு டோ கருப்பாகவே இருக்குது இப்போவும் என் நகம். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு அந்த கண்ணு கிடச்சோம்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னொன்று வந்து அப்புறம் திடீர்னு தான் தோணுச்சு, கண்ணாடி வேற இல்லாமல் இருக்கோமே, +5 என்னோட பவர், கண்ணாடி இல்லாமல் என்னால் எப்பவுமே பார்க்க முடியுது. அதை அந்த லக்கேஜை தூக்கி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு ப்ளசண்டாக தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து ரைட் சைடில் பார்ப்பேங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது கண்ணாடி இல்லாமல் வேற பார்க்கணும். அந்த பெயினோ எதுவுமே இல்லை, ரொம்ப அஃபோர்டபுள் இதில் எனக்கு இது ஒரு கண்ணு கிடச்சது. ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் டாக்டர் அமர்ஜிக்கும். அதுமாதிரி டாக்டர் அகர்வால் ஹை கிளினிக் வந்து டெம்பிள் மாதிரி எனக்கு. ஏன்னா கண்ணு கொடுத்தது ஒரு கதை உண்டு, அச்சம் கூட்டம் அம்மா அப்படின்னு தென்காசியில் ஒரு அம்மன் உண்டு. அவங்களோட பக்தருக்கு கண்ணு கொடுத்த கதை உண்டு. அது வந்து இப்போ மிராக்கிள் மாதிரி இங்கே நடந்துருக்கு. ஸோ அங்கே எப்போவுமே வரப்போ தொட்டு கும்பிட்டு தான் வருவேன். இப்போ எங்கள் ஃபேமிலி மாதிரி அவங்க கூப்பிட்டது நான் அன்எக்ஸ்பெக்டட். Pinhole Pupiloplasty Center of PPP Center. இப்போ என்ன இருக்குது நான் சொல்றேன். The front window இருக்கு, நம்ம சொல்றது cornea. Suppose யாருக்கு இதே டேமேஜ் ஆனது by condition called keratoconus, means conical cornea இருக்கு. Down syndrome children are there who have got conical corneas. யார் அடிபட்டுச்சு, ரொம்ப ஸ்கார் இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கண் தானம் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணணும். Means somebody has to die. அவங்கள இந்த கண் எடுக்கணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, ரிஜெக்ஷன் வரலாம், மருந்து போடணும் ஃபார் லைஃப் லாங், காம்ப்ளிகேஷன் வரலாம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக் நம்ம ஸ்டார்ட் பண்றது PPP or pinhole pupiloplasty. இதுல என்ன இருக்கு, we are bypassing the scar so that the ray of light will go from pinhole மாதிரி light away from the scar and patient sees. See, one more thing I tell you, all of you, I see a patient, operation பண்ணது 12 மணி. They are blind, legally blind people. She was legally blind. ஒண்ணுமே தெரியல போர்ட்ல. Within 4 hours, நான் 4 hour கழிச்சு பேட் எடுக்கிறேன். They see the last line. It is mind-boggling. Seriously, even நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் we get a shock because a person who is legally blind suddenly in 4 hours time will see the distance last line and see even near without glasses. That is the big shock. Because when you make eye pinhole பண்றது, you will automatically see distance and near without glasses because the ray of light periphery is stopped.
focus light உள்ள போறது and the patient starts seeing clearly. Okay, the charges are very less. We are doing it for free also because the cost is only to the suture cost. So it's absolutely nearly safe. Whether a person is lower income, middle income thing, even the government hospitals are idea to teach the doctors there so that it will be done across the country. Today all India Institute Medical Sciences la nadakkudu RP center la totally free also. So we are targeting aim is mainly that the technique goes around. இது நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க சார். இதுக்கு வந்து நம்ம டெக்னிக் இதுக்கு பாப்புலரைஸ் பண்ணதுக்கு ஏம் வந்து we have to reach the community. We don't want it to keep to Agarwal Eye Hospital doctors or Agarwal Eye Hospital group. So it has to reach the government sector, it has to reach the public sector, it has to reach the private sector world over, not only in India. The second thing is we also want to train more and more doctors for this technique. It's a very simple technique but has a little bit of learning curve. They need to know the suture technique, they need to know how to pass the suture and so on. And the major advantage or the major message what we want to give is we want to serve the humanity. Okay, so this is what the ophthalmology has seen only 3 or 4 big innovations. Okay, one was way back, we call it as cataract surgery. முன்னாடி நீங்க பாத்தீங்க உங்க தாத்தாக்கு உங்க கிராண்ட்ஃபாதருக்கு கேட்ராக்ட் பண்ணா ஒரு மாசம் 2 மாசம் அப்படியே மெடிசின் போயிட்டே இருக்கும். இப்போ 2 நிமிஷம் வேலை கேட்ராக்ட் சர்ஜரி. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு லேசிக் சர்ஜரி சொல்றோம், கண்ணாடி பவர் ரிமூவ் பண்றதுக்கு சர்ஜரி. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூணாவது ஒரு அட்வான்டேஜ் ஒரு பிக் இன்னோவேஷன் வந்து ரெட்டினா சர்ஜரி. ரெட்டினா டிட்டாச்மெண்ட் ரூபாய் ஆயிடுச்சுன்னா கண்ணு போயிடுச்சு. இப்போ ரெட்டினா டிட்டாச்மெண்ட் நம்ம 100% விஷன் தரோம். அதுக்கு அப்புறம் இது எனக்கு பர்சனலா இந்த டெக்னிக் ஒன்ஸ் ஐ கேம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் டாக்டர் அமர் அகர்வால், I was thinking in my mind how this technique can be so powerful, so big, it can serve the humanity such a large scale, unimaginable. நம்ம இமேஜினே பண்ண முடியாது சார். நீங்க சொல்றீங்க 100 பேஷண்ட் சர்வ் பண்ணலாம், 1000 பேஷண்ட் நம்ம இமேஜினே பண்ண முடியாது. அந்த லெவல் ஒரு டெக்னிக் இது. அதுக்கு தான் நம்ம அப்புறம் மனசுல வச்சிட்டு we kept something called as perseverance. இந்த டெக்னிக் புஷ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு 6 மாசம் ஆச்சு இந்த டெக்னிக் ரொம்ப புஷ் பண்ணோம். இதுக்கெல்லாம் we don't want to make money, we don't want to popularize ourselves. We want to serve the humanity so that millions of patients across the world can get benefited, and then in turn we will be so very satisfied, you know, that this innovation is one of the biggest innovations ophthalmology per se has seen ever. டாக்டர் வந்து ஒன்லி ஸ்கார் மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல சார், இல்ல சப்போஸ் கோனிக்கல் இருக்கு, கருவடியில தழும்பு, கெரட்டோகோனஸ் பேஷன்ஸ், முன்னாடி கருவடியில ஆர்கேன்னு சொல்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ், கார்னியா கட்டாயி இன்ஜுரினால கட்டாயி வரவங்க, இது மாதிரி லாட் ஆஃப் பேஷன்ஸ் கேன் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். irregular surface, கார்னியால irregular surface இருக்கிறவங்க, so இது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு they can get benefited. ஸ்கார் மட்டும் ரீசன் ஐ பிரஷர் ரிமூவ் பண்றது, கிளாக்கோமா சொல்லுவோம், அதுக்கு இந்த டெக்னிக் பெனிஃபிட்டா இருக்கு. சோ நிறைய நம்ம கூட இவால்வ் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம டிவைஸ் பண்ணிட்டோம், பட் நம்ம கூட பேஷண்ட் வந்துட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டா இந்த டெக்னிக் பெனிஃபிட் ஆகும், அதை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நிறைய இம்ப்ளிகேஷன் இருக்கு சார். சார் நீங்க வந்து சப்போஸ் யார் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, லெட்ஸ் சே பினோல் பண்றது இல்ல டாக்டர், even when we are doing eye transplantation we should do pinhole surgery along with it. Please understand me. So suppose our transplant பண்றது முன்ன நம்ம first pinhole பண்றது, patient will see. சரி நீங்க இன்வைட் பண்ணி we have done in the youngest 1-year-old child, I've done in the 80-year-old patient also, because suppose ஒரு வருஷம் குழந்தை வந்துச்சு என்கிட்ட அடிபட்ட வந்துச்சு, நம்ம immediately பண்றது, they are blind otherwise. 80-year-old 60-year-old age is not a criteria at all, because it's safe, 100% safe. சரி என்ன இது யாருக்குனாலும் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஐரிஸ் அந்த பாப்பாவை நம்ம சின்னதாக்குறோம். ஸோ எந்த பேஷண்ட்டுக்குனாலும் இது பண்ண முடியும். சார் நீங்க வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பேட்டன்ட் பண்ற மாதிரி ஐடியா இருக்குங்களா சார்? இல்ல சார், பேட்டன்ட் வேணாம் சார். நம்ம ஐடியா அதான் டாக்டர் மனோஜ் என்ன சொன்னாரு, we want this to go to the world. That is why we invited our honorable chief minister, because once CM comes he will be able to tell more. You people are the more important people.
சப்போஸ் நீங்க பேர் சொல்றது சப்போஸ் ஒரு பேஷண்ட் இருக்கு டிம்பப்பூல இருக்கு சும்மா எக்ஸாம்பிள் அடிபட்டுச்சு அங்க யார் டாக்டர் கிட்ட போயிட்டு அவனுக்கு பண்ணுது லைஃப் இஸ் சேஞ்சிங் சார் எனிதிங் இந்த வேர்ல்ட் So